ராஜா ராஜேந்திரன் ராஜேந்தர் மபுத்திரன் ராஜன் போலுவதாகிறேன் ராஜன் போலுவதாகிறேன் முசு படி பேரிலேறி முசு போய் பேரிலேறி முன்னேவர தர்மலிங்க அந்த பள்ளி வந்து பேரிலேறும் காலபெண்ணு நின்றமையே கல்லுவெளி பேரிலேறும் காலபெண்ணு நின்றமையே அழுகொடி தேரிலேறும் அர்ஜுனன் சாரில் வாரா அனுமகொடி தேரில் ஏறி அர்ஜுனனும் சாரில் வாரா நாமக்கொடி தேரில் ஏறி நகலராஜன் சாரில் வாரா நாமக்கொடி தேரில் ஏறி நகலராஜன் சாரில் வாரா சாத்திரக்கொடி தேரில் ஏறி ஜெகதேவன் சாரில் வாரா அடே காவலே மையப்பா சாமியே ஐயப்பா சாமியே சாமி சரணம் சரணம் அப்பா கையில ஓ சாமியப்பா சரணம் அப்பா ஐயா சாக்கு சாக்கு தாண்டா சாமி இது சபரிமலை போது இது சாக்கு சாக்கு தாண்டா சாமி சபரிமலை போது சாமி சொந்த ஊரு போது சோக்கு சோக்கு தாண்டா சாமி சொந்த ஊரு போது சாமியப்பா சாராய் கடை சாராய் கடை எங்கப்பா சபரிமலைக்கு போவோம் சபரிமலை போகணும்னா நீ சும்மா கேட்கணும்னா எங்கடா அப்படியே பிள்ளையாம்டா இருமிடுத்து வச்சுனுப்பியா போவாங்க போறவா ஆனா கூட்டியா வீட்டுக்கு போறேன் நம்ம இருமிடி கேட்டீங்க இந்த வச்சால ஒரு பொறுத்துவோம் இது சாமி 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 வணக்கம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாராய கடை எங்கதான் வரணும்
ஓ இந்த சாமி வந்துக்குது. சாமி எங்க போகுதுன்னு கேக்குது. சாமி சப்பானி மலைக்கு போகுதுடா பக்தா. சப்பானி மலைக்கு போகுது. சப்பானி மலை இல்லடா, சபரிமலை. அதே மலைக்கு போகுது. அதுல போகுது. ஏடா சபரிமலைக்கு போறியா? ஆமாமா. எதுல போற? எதுல போற? நீ எதுல போற? பஸ்ல போவ. ஓ பஸ்ல போற, ட்ரெயின்ல போற? ஆமா. ஏதோ டாடா பஸ்ல போற, ட்ரெயின்ல போற, டிராவல்ஸ்ல போற, டூ வீலர்ல போற, கார்ல போற, சும்மாவுல போற, எதுலயோ ஒருத்துல போற. சரி நீ எப்படி போற? ஓ நீ எப்படி போறன்னு கேக்குறேன். நான் திருட்டு ட்ரெயின் ஏறி போறேன். ஏன்டா திருட்டு ட்ரெயின் போற? ட்ரெயின் ஒரு திருட்டு ட்ரெயின் இருக்குடா. ஓ நீ கேள்விப்பட்டிருக்கிற? பர்ணவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த மாதிரி பல எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது. என்னடா திருட்டு ரயில்? ஓ திருட்டு ரயில்னு ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறேன். அண்ணே அதுக்கு பேரு திருட்டு ரயில்னு இல்ல. நீ எல்லாம் நல்லா புக் பண்ணிட்டு போற, அதனால நீ எக்ஸ்பிரஸ்ல போற. நான் எல்லாம் டிக்கெட்டை எடுக்காம போறதுனால அந்த ட்ரெயினுக்கு பேரு திருட்டு ட்ரெயின். நீ வந்துட்டு தானமா போறது, அவன் ட்ரெயின் திருட்டு ட்ரெயின். ஆமாண்ணே ஆமாண்ணே. அதனால நீ நேரம் எங்க போவ? ஏடா நேரம் எங்க போவாங்க? சபரிமலைக்கு தான் போவோம். சபரிமலைக்கு போவேன். இந்த சாமி எங்க போவோம் தெரியுமா? நேர போவோம், பம்பையில குளிக்கும். பம்பை குளிச்சு வேஸ்ட் விரிவு படிக்கட்டுல போட்டோம். ஒண்ணு மாதிரி அரகோர சாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 5-10 அப்பாடா சபரிமலை நல்லவனுக்கு யாரும் மாலை போட மாட்டாங்க. சாமி பக்தன்டா. ஓ எப்போ உங்க ஆளு சாமி தானா அந்த பவிசியம் வந்துக்குதா உனக்கு? சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாப்பாடு. சரி ஏடா சாமி போத முன்னாடி மூட்டை பின்னாடி என்ன மூட்டைன்னு கேட்டியா? அதான்ப்பா கேட்கல. என்னப்பா மூட்டை? ஓ இது என்ன மூட்டைன்னு கேக்குறேன். முன்னாடி முட்டை பிரியாணி, பின்னாடி ஆட்டு பிரியாணி. ஏண்டா ஐயப்பன் கோயிலுக்கு முட்டை பிரியாணி, ஆட்டு பிரியாணி எடுத்து போவா. ஓ இது நல்லா அங்க இறங்குறப்போ ஆமா முட்டை பிரியாணியோ கோயில் பிரியாணியோ ஆட்டு பிரியாணி மாடா எடுத்து போவா. கிடையாதான்னு கேக்குறேன். சாமிக்கு இதெல்லாம் தீட்டே கிடையாது. எப்படி திட்டலன்னு எல்லாம் முட்டையில வேக வச்சிரு, வேக வச்சுட்டு ஓட்ட உரிச்சிடு. உள்ள இருக்கு பாரு கரு, கரு மட்டும் கொண்டு போனீங்கன்னா சாமிக்கு தீட்டே கிடையாது. சாமி சரணம் சாமி சரணம். ஓ மேல கட்டு பூரா தீட்டு கழிஞ்சு போது, உள்ள கட்டு சுத்தமான சைவம். அதனால அந்த மாதிரி ஆட்டுக்கறி எடுத்து பாரு. ஓ அதுல கவுச்சு இல்லையான்னு கேக்குறேன். ஆட்டுக்கறி ஒரு 10 கிலோ கொண்டு வேக வச்சிரு, ரசத்தெல்லாம் இருத்துரு, உள்ள கறி பாரு, கறி மட்டும் கொண்டு போய் சாமி தீட்டு கிடையாது. அந்த வேய்ச்சி தண்ணி பூரா எடுத்துடலாம். சரி அப்ப அந்த தீட்டு எப்படி போவா? தீட்டெல்லாம் ரசத்திலே போயிடும், அப்ப கறியில இருக்காது. அதனால நான் நேரா பாரு எல்லாம் பின்னாடி சரியா. அதனால சாமி நேரா சபரிமலைக்கு போகுது. இதுக்கு அதே நாளைக்கு வச்சுக்கலாம். அதனால சபரிமலைக்கு போய் போயிட்டு வரட்டுமா? பேசினாதானா சந்திர கூலத்தில் வந்து யமதர்ம ராஜன் நின்று, சந்திர கூலத்தில் வந்து யமதர்ம ராஜன் நின்று, தர்மர் கொள்வதாகினேன் சபையை நாடி தர்மர் கொள்வதாகினேன். மகாராஜா அடே காவலே, நான் என்ன இந்த சபை நாடி வந்திருக்கும் போது என்ன பேசுகிறாங்க நீங்க கூட காவலே, ஐயா நான் என்ன இந்த சபை நாடி வந்திருக்கும் போது இந்த சபையானது இப்பதான் சொல்லிட்ட பின்னால பேசாதீங்க. இல்ல வேசக்காரன் உள்ள அனுப்புறேன், நீங்க உள்ள வந்து எதிர்கல பேசுங்க. வேசம் அடிக்கிற பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ தாண்டா பாப்பா. காவலே ஐயா வாங்க ஐயா மகா பிரபு. வாங்க ஐயா வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் காவலா வாரும். சொல்லுங்க. இந்த சபை நாடி நான் வந்திருக்கும் போது இந்த சபையானது எவ்வாறாக இருக்கின்றது? ஓ இந்த சபை எப்படி இருக்குது? நீங்க நல்லா சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு தூங்காம இப்போதைக்கு பாக்குறாங்க. அருமையான கூட்டம். இப்படியா இருந்தா காய் அப்ப அதுல ஒரு பனி குத்தி படுத்துன்னு. காவலே உண்டமையக்கு தொண்டனுக்கு உண்டு. ஐயா வணக்கம் வணக்கம். இதெல்லாம் மாபெரும் மக்கள் சபை. மக்கள் சபை. இந்த மக்கள் சபை தனில் நம்ம வந்திருக்கும் பொழுது இந்த சபையானது எவ்வாறாக இருக்கின்றது? நல்ல விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கு. அது தவிர நான் வந்திருக்கும் பொழுது
என்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன, என்னன்னு தெரிய வருமா கவலா? ஐயா, நீங்கள் எதை வருகின்ற போது சேவை செய்யக்கூட மந்திரி நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அமர்ந்திருக்கிறாங்கல்ல, அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் யார் என்பது தெரியாது, தெரிய வரும். விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு தெரியும். சொல்லி வரும், கேருங்க. பாட்டு இருக்கு, பாட்டு இல்ல, பாடும் காவலா. சொல்லுங்க மகாராஜா. நானும் அவள பாண்டு மகாராஜனுக்கும் குந்தியம்மா தேவிக்கும் பிறந்தவர்கள் 5 பேர்கள். 5 பேர்களில் முதலாவதாக தர்மபுத்திரன், இரண்டாவது பீம மகாராஜன், மூன்றாவதாக அர்ஜுன மகாராஜன். ஐவரில் 3 பேர்கள் குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். 2 பேர்கள் மந்த்ரா தேவி அம்மையாருக்கும் பிறந்தவர்கள் நகுல சகாதேவர்கள். ஆக மொத்தத்தில் நாங்கள் 5 பேர்கள். 5 பேர்கள் நாங்க எங்கேயோ பிறந்த வளர்ந்தோம் என்றால் கானகத்தில். அப்படி இருந்தாலும் பாண்டு மகாராஜன் ஒரு சாபம் பெற்றார். முன்னொரு காலத்தில் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது, வேட்டைக்கு செல்கின்ற போது மானால் அடிபட்டு அந்த அஸ்தினாபுரி பட்டணத்தில் மன்னராக துரியோதன மகாராஜனும், இளவரசு பட்டனாக பாண்டு மகாராஜனும், மகா மந்திரியாக விதுர மகாராஜனும் இருந்தார்கள். கானகத்தில் இளவரசு பட்டமாக பெற்றக்கூடிய பாண்டு மகாராஜன் வேட்டைக்கு செல்லும் போது முனிவரானவர் வெந்தகா முனிவரும் அவருடைய அம்மையாரும் 20 அம்மையாரும் புணர்ச்சி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தந்தையாகிப்பட்டவர் வேட்டைக்கு செல்கின்ற சமயத்தில் மான் வடிவிலும் வெந்தகியம்மார் பெண்மான வடிவிலும் புணர்ச்சி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சிறிய தந்தையாகிய மாந்திரா தேவியானவள் வேட்டையாட செல்லும் போது, அந்த மானை வேட்டையாடி செல்லும் போது என்னுடைய தந்தை சாபம் பெற்றாள். புணர்ச்சி கொண்டிருக்கும் பொழுது என்னை வேட்டையாடி விட்டால், அதனால் நீ உன் மனைவியோடு சேரும் பொழுது உன்னுடைய மண்டை 16,000 சுக்களாக வெடித்து போகும் என்று சாபம் கொடுத்து விட்டாள். சாபம் கொடுத்த பிறகு என்னுடைய குந்தமா தேவியானவள், என்னுடைய தாயாரானவள் மந்திரத்தால் 5 பிள்ளைகளை பெற்றார். 5 பிள்ளைகளை தூர்வாச முனிவர் மந்திரத்தால் 5 பிள்ளைகளை பெற்றாங்க. யமதர்மன் மந்திரத்தால், யமதர்மன் அம்சத்தினால் தர்மராஜனையும், வாயுதேவனுடைய அம்சத்தினால் பீமஜனனையும், தேவேந்திரனுடைய அம்சத்தினால் அர்ஜுனராஜனையும் என்றெடுத்தார்கள். என்னுடைய சிறிய தந்தையாகிய மாத்ரா தேவியானவள் அஸ்வினி தேவர்களில் வரம் பெற்றதினால் அஸ்வினி குமாரர்கள் நினைத்து 2 பிள்ளைகள், நகுலன் சகாதேவன், அஸ்வினி குமாரர்கள் 2. ஆக மொத்தம் நாங்களோ 5 பேர்கள். 5 பேரில் முந்தி பிறந்தவனான தர்ம மகாராஜன் என்றால் என்னுடைய நாமஜனம். வேற என்ன பாட்டுக்குது? பாட்டு இல்லையா? ரெடி ஆயிடுச்சா? பாட்டு என்ன வராத பாட்டு என்ன இருக்குது? ஓ, என்ன பாட்டு? பீமனா? இரு பாட்டு இல்லப்பா, அது முடிஞ்சிச்சுப்பா.
இரு. கேட்டிரோ ராஜநந்தனா ராஜநந்தனா கேட்டிரோ ஜென்மமே ஜெய பூபாலகா நாமல் நமது இப்போது இப்போது 10வது வனம் வந்த படியால் 10வது வனம் வந்த படியார் நமது தம்பியாகிய பீமஜனனை அது சீக்கிரம் அழைத்து வரும் காவலனே. என்ன பாட்டு வேஷமே அவள்தான் நான் என்ன பண்றது. ஒரே ஒரு பாட்டு